இரண்டாம் வகுப்பு கணினி பயன்பாடுகளுக்கான இரண்டாவது நாடி நாணயம் நடைபெறுகிறார். தேதி நிகழ்ச்சி 27/8/2026. எந்த தினம் பண்ணலாம்? 11. இவ்வளோ வந்துடும். ரொம்ப கம்மியாக இருக்காது. சரி, 11 பக்கத்தில் பார்க்கலாம். ஓகே, ஆரம்பிச்சலாமா? முதலாவது பேர் ஆதிநாராயணன். பல்லுடக உருவாக்கக்கூடு. அதில் வந்து பார்த்தோம்னா மொத்தம் பல்லுடக உருவாக்கக்கூட மொத்தம் எத்தனை இருக்குது? எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் இல்லை, அடுத்தால 3 பேர் இல்லை. யார் திட்டு போகிறா? அப்படியே மொத்தம் கை மட்டும் நல்லா தூக்கல கையை நான் ஆரம்பிக்க தூக்குறா. சொல்றா 7 பேர் 4 பேர் அவனு 2 5 என்னடா இது கை விட்டு சரி யாரும் இல்லை 9 பேர் பண்ணோம். அடுத்து வந்து தினேஷ். இந்த 9 பேர்ல ஏதாச்சும் 2 பேர் கவர்மெண்ட் சொல்ற 2 பேர் பல்லோட உருவாக்கப்படுவது 2 பேர் யார் யார்? உரை அடுத்தாரு பல்லோட உருவாக்கக்கூடிய சேர்ந்தவங்க சொல்றாங்கன்னா முஸ்லிம் பேர் பக்தி நான் போகுது என்னன்னு தெரிஞ்சு யாருல தெரிஞ்ச தயாரிப்பு மேலாளர் பதிப்பாளர். சரியான நீங்க 2 பேர் சொல்லலாம். 9 பேர் இருக்காங்க, 2 பேர் போயிட்டு சொன்ன 7 பேர் இருக்காங்க. யார் தெரிஞ்சுக்கலாம்? அவங்களுக்கு சொல்றாங்க பல்லுடக மேலாளர். பல்லுடக மேலாளர் அது என்ன இல்லை. வலை வளர்ந்து சரி. பல்லுடக மேலாளர் ஸ்கிரிப்ட் எடுத்தார். சரியா? ஸ்கிரிப்ட் எடுத்தது சரியா இருக்கும். சரி, எடுத்தாரு குமரன். இன்னும் 2 பேர் சொல்றாங்க. 4 பேர் போயிடுச்சு. இன்னும் 5 பேர் இருக்காங்க. பல்லுடக வெறும் பல்லுடகமா? அப்படி இருந்தா ஒரே பதிப்பாளர் சொல்லிட்டாங்கன்னா ஒளிக்காட்சி ஒழுங்கினர். ஒளிக்காட்சி ஒழுங்கினர் சரிதான். கருணி நிழலாளர் சரியானுங்களா? ஓகே, போதும். போதும். அடுத்து பல்லுடக பயன்பாடுகள் சொல்லி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை தலைப்புல பல்லுடக பயன்பாடுகள் சொல்லியிருக்காங்க? எந்தெந்த தலைப்புகள்லாம் எங்கெங்கெல்லாம் பல்லுடகம் பயன்படும் மொத்தம் எத்தனை துறைகள்? ராகந்தா 2 படிக்காம வந்து சரியாது. இது கேட்டா 2 ஒன்றே இருக்குது. யார் பேசுறா? பல்லுலகம் பயன்படக்கூடிய துறைகளோ இல்லை இடங்களோ மொத்தம் எத்தனை சொல்றாரு? 6 சரியானது. சரி, அதில் யார் ஆட்டு? ராஜேஷ். இந்த 6ல இருந்து 2 சொல்றா தமிழ்ல 2 துறைகள் எங்கெங்கெல்லாம் பல்லுலகம் பயன்படுத்துது? ஒளிக்காட்சி, வலை வல்லுநர், பல்லுலக வடிவமைப்பாளர். சிறப்பு பழைய கொஸ்டின் போயிடலாம். எத்தனை கேட்கறமே சொல்ல மாட்டாங்க. யார் அடுத்து? யார் கேட்குங்க? விளையாட்டு ஆமாம், பொழுதுபோக்கு ஓகே. விளையாட்டு கேள்வி சரி. யாரு கம்மியில் சொல்லலாம்? அதுதான் சொல்லலாம். பொழுதுபோக்கு நிறுவனம் கிடையாதா? யாரு? கல்வி. சரியான சந்தோஷா இதுனா
என்னடா என்னடா அப்படி பாக்குது? சரி, அடுத்து ரெண்டு சொல்லு. கல்வி பொழுதுபோக்கு சொல்றாங்க. 6ல மீது 4 இருக்குன்னா எங்கெங்கெல்லாம் இது பல்லுலக பயன்படும்? மருத்துவமனை, பொட்டிக்கடை, டீ கடை. அதெல்லாம் அடுத்தது எஸ்என்தோஸ் அவன் என்ன சொல்லுவாங்க? ரோட்டு கடை, இட்லி கடை பயன்படுத்தினா சரிதான். சரி, அங்கே இருந்தான் இது இருந்தால் நான் கேட்குறேன். இல்லைன்னா கிடையாது. பயன்படுத்தினா உப்பு தான் நான் போய் யாருக்கு எடுத்துக்கிறான்? ஏதா குமரன் பப்ளிக் பிளேஸ் அதெல்லாம் கேட்கலாம், பதிவிடும் கற்றுக்கலாம். இன்னொன்று சரி, யார் கைத்து கொடுக்குறது? யார் போடா? மத்திய கம்மியாக யார் போடா? ஷாப் கைத்து கொடுக்குறாங்க. சார் பவுன் நம்பி தான் வணிகம் புதியம் புதியம் சரியான சார். சரி, அடுத்து போயிடலாம். நோட்ஸ் வச்சுக்கிறேன். நோட்ஸ் யாரா வச்சுக்கிறா? கைடு யார் வச்சுக்கல? இங்கே நம்ம கவனிச்சுங்களா? கடைசி செல்ஃபு பர்சன் புக் பேக் கேட்கலாம். யார் எடுத்தாரு? யாரா? நீங்கண்ணா புக்கு கொண்டு நான் பார்த்துருக்கேன். அதான் நினைக்கிறேன். அது இருக்கா? கொஸ்டின் தானே பார்க்கணும். டைம் ஆயிடுச்சு. கூட நான் பார்த்துருக்கேன். எங்கே கொஸ்டின்லாம் பார்த்துங்கிறா? எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு தானே தராங்க. கேட்டால் செக் பண்ணுறேன். நான் மேலே இருக்கிற பாடத்தை கவனிச்சா போதும். ஏன்டா டேய் நானா பண்ணுறாங்கடா அவங்க. பார்க்கலாம். அடுத்து வி சந்தோஷ்ரா 2வது படம் தான்டா. படம் 2 சரி, பார்க்கலாம். டேஷ் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடக வகையான உரை, வரைகலை, ஒளிக்காட்சி, அசைவுகள் மற்றும் மொழி ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு வகையை குறிக்கவும். மொத்த ஸ்மார்ட் போன்ஸ் வந்து குறியீடு தான் போட்டு வச்சிருக்கேன். பாருங்க, அவ்வளோ கலைகள் நிறைய இருக்குது. கல்வி பொறுமையோட என்னடா கும்பலன்னா மச்சு வச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் கேட்குறான்னு கைது வச்சுட்டு தர மாட்டேன். சரி, கௌடிய வி சந்தோஷ். பல்லூடகம் என்பது கணினி வன்பொருள், கணினி மென்பொருள், கணினி வலையமைப்பு, தகவல் வழங்குவதற்கு பல வகையான ஊடகங்களை பயன்படுத்துதல். தெரியல. அடுத்த சரத்ராஜ் தெரியல. யாருக்கு எடுத்து போறா சொல்றா? ஓகே, கரெக்டா. நான் சொல்றாங்க தெரியல. திரும்ப ஆன்சர் சொல்லுங்க. கரெக்டா பயன்படுத்துகிறாங்கப்பா. அடுத்த சதீஷ். டேஸ் என்பது உரை, படங்கள், ஒலி, ஒளிக்காட்சி மற்றும் அசைவுகள் போன்ற முக்கியமான 5 கூறுகளை கொண்டதாகும். பல்லூடகம், கணினி மென்பொருள், கணினி வலையமைப்பு, பல வார்த்தைகள். பல்லூடகம் சரியானது. அடுத்தது ராஸ்டர் படம் என்பது டேஷ் பிக்சல்களை கொண்டு உருவாக்கப்பட்ட படம், வடிவியல் வடிவங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட படம், உரையை கொண்டு உருவாக்கப்பட்ட படம், ஒளியை கொண்டு உருவாக்கப்பட்ட படம். அடுத்தது
என்னடா என்னடா டேய் நீ டேய் வடிவேலா வடிவேல் என்ன சொல்றாங்க நீடா பிக்சல் மட்டும் கிடையாது ஆன்சர்ல பிக்சல்னு சொல்லியோ பிக்சலை கொண்டு உருவாக்கப்பட்ட ஆன்சர் படிக்கிற வெறும் பிக்சல் யார் மார்க் பண்ணுங்க அடுத்த யாரும் கிடையாது வெக்டர் படம் என்பது விமல் உனக்கு வெக்டர் படம் என்பது டேஷ் பிக்சல்களை கொண்டு உருவாக்கப்பட்ட படம் வடிவேல் வடிவங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட படம் உரையை கொண்டு உருவாக்கப்பட்ட படம் ஒளியை கொண்டு உருவாக்கப்பட்ட படம் தெரியல விஸ்வா சரியானது அடுத்தது ஆதிநாராயணன் கீழ்கண்டவற்றில் ராஷ்டிர பட கோப்பு வடிவது JPEG EPS CDR SVG JP அஸ்வின் சரி யார் பேசுறா சொல்லாதீங்க ராஜேஷ் செந்தமிழ் சதீஷ் சொல்றா JPEG சரியானது அடுத்த கீழ்கண்டவற்றில் வெக்டர் பட கோப்பு வடிவம் எது PSD JPEG EPS BMP அடுத்தால JPEG ஒன்னும் கஷ்டம் வர மாட்டாங்க கூகுள் பெஸ்ட் ஆயிட்டான் அத்தியாயம் தெரிஞ்சுப்பாரு எல்லாத்தையும் ரைட் சொல்லு EPS ஃபர்ஸ்ட் வா அடுத்த RTF ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட் கோப்பு வடிவம் டேஷ் நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது TCS மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் இன்க் IBM மைக்ரோசாஃப்ட் நான் சொல்றேன் கரெக்ட்டா தான் சொல்றீங்க இல்ல மைக்ரோசாஃப்ட் வாங்கி போனதா அர்த்தம் ஏதோ ஒன்னு ரெண்டு ஃபர்ஸ்ட் வந்தா நான் வந்து ஓ தாசர் தான் இங்க வந்தா சரியா அடுத்து JPEG இன் விரிவாக்கம் ஜாயிண்ட் போட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப் ஜாயிண்ட் போட்டோ எக்ஸ்பர்ட் குரூப் ஜாயிண்ட் ப்ரீ ப்ராசஸர் எக்ஸ்பர்ட் குரூப் ஜாயிண்ட் போட்டோகிராஃபிக் எக்ஸ்பிரஷன் குரூப் அடுத்து சுத்ரா यार कई कुदराम पर यार कमीन पर वास्ते गूगल गूगल सुन रहा जाइंट एक्सपोर्ट पर जाइंट कैमरास जाइंट कैमरा नामला दे फोटोग्राफर ओहो फोटोग्राफर कैमरा मारना ये तुला मात्र अटपरा चंदन चरण भी संतोष हां सुन रहा भी संतोष जाइंट फोटोग्राफ एक्सप्रेशन ग्रुप जाइंट फोटोग्राफ एक्सप्रेस जाइंट फोटोग्राफिक एक्सपर्ट ग्रुप एक्सप्रेस चलो அடுத்து தரா பவுன்குமார் AIFF கோப்பு வடிவம் டேஷ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது TCS மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் IBM ஆப்பிள் சரியானது அடுத்து கீழ்கண்டவற்றில் ஒலிகோப்பு வடிவம் எது MP3 AVI MPEG PNG MP3 சரியானது அடுத்து கூடுதல் நடக்குதா அடுத்தது ராகவேந்திரா 8 பிட்டுகள் என்றால் டேஷ் நிறங்களை கொண்டது 8 16 256 128 250 ஒவ்வொன்னா கேட்டா சொல்லிருக்கேன்டா சரியானது அடுத்தது குறைந்தபட்ச சட்ட விதிகள் ஒரு வினாடிக்கு டேஷ் என இருந்தால் மென்மையான தோற்றத்தை கொடுக்கும் 16 சட்டங்கள் 26 சட்டங்கள் 8 சட்டங்கள் 12 சட்டங்கள் 16 சரியானது அடுத்தது இயற்கை தோற்றத்திற்கு குறைந்தபட்சம் வினாடிக்கு எத்தனை சட்டங்கள் இருந்தால் வேண்டும் 15 சட்டங்கள் 25 சட்டங்கள் 8 சட்டங்கள் 7 சட்டங்கள் 8 அடுத்தது அடுத்தது யார் கேட்டது இங்க பாரு 24 25 சட்டங்கள் சரியான அடுத்தது யார் பாரா மீதனா DTP இன் விரிவாக்கம் என்ன DTP
Data. அடுத்தது Database transfer. அதெல்லாம் யாருன்னு தெரியுதா கை தூக்குடா சொல்றா குந்தரா டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அடிச்சு குடுக்குறான்டா ஸ்டார்ட் பண்ணிட்டான் வந்துட்டான் அடுத்தது அடுத்து சதீஷா அங்கே போச்சா ஓ ஆமா இது புகழ்பெற்ற டிடிபி மென்பொருள்கள் தமிழ்ல சொல்லு எதுதான் டிடிபி மென்பொருள் என்னடா வாண்டடா கை தூக்குங்க சரில அடுத்தது சரில யார் தெரிஞ்சு போற 2 மார்க் क्वेश्चन 8 தெரிஞ்சு நான் பண்ணிக்கிறேன் பத்தியா என்ன இது பண்ணலாம் சொல்றா குமரன் வி சந்தோஷ் அப்படியே கோகுல்ல வாய்ப்பே இல்லை ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறான் எல்லாம் ஒண்ணு தாங்க நல்லா சொல்றா கோகுல்ல ஆட்டோ பேஜ் நகர் இதெல்லாம் கை தூக்கி பக்கத்துல சொன்னாவே வளருவான் ஏண்டா தெருதான் அமைதியா இருக்கானா யாரா இது 3 பேர் ஒண்ணு இருக்காங்க குமரா சொல்றா அதே பட்டே கடி வினாடிக்கு நான் கஷ்டம் வேணா கலக்க போகுது யாரு ஷோ கஷ்டம் பண்றாங்கடா இவன் தான் வி சந்தோஷ் வீசன் அடோ பேஜ் நகர் குவாக் எக்ஸ்பிரஸ் என்ன இருக்கு இல்ல ஒண்ணே ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து நாங்க நீங்க எல்லாத்தையும் சொல்றோம் என்ன பரவாயில்ல இருக்கா தெரியல அடுத்தாள் 2 பேர் சமாதானம் ராஜேஸ்வர் ராகவேந்திரன் இவனுக்கு ராகவேந்திரலாம் இப்ப கை தூக்கணும் முதல்ல இவனுக்கு கவுண்ட் மாத்திருக்காங்க அதிகமா இருந்தாலும் இவன் கடைசியா இப்ப ஒன்னா சொன்னதுக்கு அப்புறம் தூக்கணும் அவங்களாம் வச்சிருக்கான் Adobe PageMaker, Adobe InDesign, Quad Express. அடுத்தாள் Adobe PageMaker என்பது ஒரு டேஷ் வடிவமைப்பு மென்பொருள் ஆகும். உதாரணமாக பேஜ்மேக்கரை பயன்படுத்தி ஒவ்வொரு பக்கத்திலும் டேஷ் மற்றும் டேஷ் வைத்து ஒரு செய்தி மடலை உருவாக்க முடியும். சரி திரும்ப கேட்கறா பேஜ் மேக்கரை திறத்தலுக்கான ஆப்ஷன் சொல்றாருமா பேஜ் மேக்கர் எப்படி ஓபன் பண்ணலாம் விண்டோஸ் 7ல தெரியல அடுத்த விஷயம் தெரியல யார் தெரியுமா நான் சொல்றேன் Adobe PageMaker விண்டோஸ் 7ல எப்படி அந்த OSல Adobe PageMaker இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏரோ கீ போட்டு கொடுத்துருக்கு இல்லடா முடிச்சறா தெரியல யார் தெரியுமா சரி சொல்லு பாப்போம் ஃபைல் எடிட் ஃபைல் எடிட் Adobe PageMaker எங்க இருக்கு டேய் ஐயோடா வீடா ஸ்டார்ட் ஆல் ப்ரோகிராம் கரெக்ட் ஆல் ப்ரோகிராம் Adobe Windows 7 Adobe ல கரெக்ட் ஸ்டார்ட் ஆல் ப்ரோகிராம் Adobe சரி Adobe PageMaker Windows 7 அதெல்லாம் Adobe PageMaker ஓகே அடுத்தால புதிய ஆவணத்தை உருவாக்குறதுக்கா புதியசா ஒரு ஆவணத்தை உருவாக்கணும்னா பட்டி பட்டையில எங்க போகும் பட்டி பட்டை மெனு பார்ல இதுக்குள்ள போகும் ரெண்டே ஆப்ஷன் ஃபைல் நேம் ஒயில் நேமா ஃபைல் நேம் ஃபைல் நேம் அடுத்த தெரியல யாருக்கு தத்து போறா கண்ட்ரோல் எஸ் எங்கேயோ போறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறானாங்கன்னு தெரியல சொல்றாங்களா ஃபைல் நியூ பேஜ் ஃபைல் நியூ அது ஒரு ஃபைல் நேம் மட்டும் அடுத்தால் தினேஷ் அதே புதிய ஆவணத்தை உருவாக்குறதுக்கு கீபோர்ட்ல ஷார்ட்கட் என்ன மெனு பார்ல போனா ஃபைலுக்குள்ள போனா நியூன்னு இருக்கு கிளிக் பண்ணா வந்துடலாம் அந்த மாதிரி கீபோர்ட்ல ஷார்ட்கட் வரும் கண்ட்ரோல் என் சரியான்றா அடுத்து இப்போ புது ஆவணத்தை உருவாக்கிட்ட சேமிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆவணத்துக்கு என்னன்னு பேர் இருக்கும் நம்ம சேமிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து இன்வர்ஷன் தெரியல பாரா அன்டைட்டில் ஒன்று சரியானது அடுத்தால கரண் தலைப்பு பட்டைக்கு இங்கிலீஷ்ல என்ன தலைப்பு பட்டை சொல்லல டெக்ஸ்ட் எடிட்டர் இல்ல டைட்டில் பார் சரியானது
அடுத்து பட்டி பட்டிக்கு இங்கிலீஷ்ல பட்டி பட்டை. Menu bar. மெனு பார் சரியானது. அடுத்தால என்ன பேரு? பிரபாகரன். மெனு பார்ல ஏதாச்சும் நிறைய இருக்கு. 2, 4, 6, 8, 9 மெனு இருக்குது. ஏன்னா 2 மெனு சொல்லு. மெனு பார்ல ஏதாவது 2 மெனு சொன்னா போதும். தெரியல ராகவேந்திரா டேய். சொல்றா மெனு பார்ல இருக்கிற இது தெரியலையா? Food bar. டூல் பார். வேற என்ன பாரு? பாரு சொல்லுவோம்டா. என்னன்னா தோணுதோ எல்லாம் சொல்ல போறான் பாரு. யார் அடுத்தாள் யாரு? யார் கேட்டத? ராகவேந்திரா அவன் 2 பேரும் தெரியல. யார் கேட்டது? அவனா அங்க கேக்குறான். இவன் அதுக்குள்ள போயிட்டு முன்னாடியா எல்லாருமே 2 இருக்காங்க. அது என்ன Sir, fail, edit, toolbar. அதனால 2 கிளிக் ஆட்னு பாக்குறாங்க. ஃபெயிலுக்கும் பாஸ்ங்க எங்க அங்க சம்பந்தம்? சரி அடுத்து யார் வர? Edit, sir. Toolbar edit. யாரா? சரி கோகுல் சொல்றா. ஃபைல் எடிட். டூல் பார்லாம் கிடையாது அதுல. சரி அடுத்தால ராஜேஷ். கருவி பட்டிக்கு இங்கிலீஷ்ல நான் சொல்றா. கருவி பட்டிக்கு இங்கிலீஷ்ல அப்படியே 10 மார்க் தரணும் சொன்னா. எல்லாத்துக்கும் கை தூக்கி சொல்லு சொல்லு. ஏற்கனவே என்ன தோணுதோ சொல்லுவான். யார் ஃபர்ஸ்ட் நீங்கனா? நான் சொன்னேன் சார். டூல் பாரா? சாரி தமிழ்ல கேட்டு இங்கிலீஷ்ல கேட்டு நான் ஆன்சர் சொல்லிக்கிட்டு ஒரு 10 மார்க் வேண்டா. எது என்ன கொஸ்டின் கூட கேட்க மாட்டான்டா அவன். படிச்சு முடிக்கிட்டு கூட கை தூக்கிறான். ஓரளவுக்கு சம்பந்தமா சொன்னாலும் பரவாயில்ல. நான் அவன் கான்ஃபிடென்ட்டை பார்க்கணுமே. சார் 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 நான் கரெக்டாக சொல்ற மாதிரி ஒன்றும் படிக்கிறது கிடையாது. சும்மா சீன் தான் வரும். ஒன்றும் படிக்கிறது கிடையாது. கரெக்டாக முடிய போகுது. எஸ் சந்தோஷ். அந்த டூல் பார்ல நிறைய டூல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சரியா? பாலிகன் டூலு, ரெக்டாங்கிள் டூலு, சர்க்கிள் டூல்லாம் பார்த்தல. அந்த மாதிரி டூலை கிளிக் பண்ண உடனே அந்த சிம்பிள் வேறவா மாறும். அது பேர் ஒன்று சொல்லுவாங்க சரியா? அது என்ன? கருவிப்பட்டியில் உள்ள ஒரு பொத்தான் மீது சுட்டியை வைக்கும் போது அதை பற்றிய சிறிய உரை திரையில் தோன்றும். அதற்கு டேஷ் என்று பெயர். இந்த டூல் மேல கொண்டு போய் கர்சர் வச்சாலே சரியா? நான் மாற்றி சொல்றேன். முதல்ல சொல்லு. கர்சர் மேல டூல் மேல கொண்டு போய் கர்சர் வச்சோம்னாலே அதை பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வரும். அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. யாரு சொல்லுங்க? எஸ் சந்தோஷ். தெரியல. அடுத்து வி சந்தோஷ். யார் கருத்து பண்றா? விஜய் இல்ல. Tool type. டூல் டைப் யாரா சொல்றா? ஸ்பெல்லிங் சொல்லு. TO. டிஓ இல்ல டோல் சொல்றாங்க. அடுத்து அடுத்த ஸ்பெல்லிங் TIP. டிப். அது கரெக்டா சொல்றான் சரியா? டூல் டிப் டைப் பண்ணிட்டான். டிப் சரி அவன் சொல்றான். அடுத்தால் யாரா? சரத்ராஜ். கடைசியா பாரு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா முடிச்சுக்கலாம்டா. இதோட லாஸ்டா கருவிப்பட்டின்னு சொல்ல டூல் பார்ல 2, 4, 6, 8, 10, 12, 14 மொத்தம் டூல். 2 டூல் சொல்லு பேர். டூல் பார்ல 2 டூலோட பேர். 5 மார்க் கொஸ்டின் வருது. Line tool, rectangle tool. போதும் அவ்வளோதான் இருக்கு. ஓகே டன். அடுத்தால் தெரியலங்க வேண்டா. 5 மார்க் கொஸ்டின் சொன்னோம். அடுத்து தெரியல. யார் தரா? வாசந்து சார். டெஸ்டா பத்து வருஷம் டைம் ஆயிடுச்சு. பில் பண்ணிட்டாங்க பாரு. லாஸ்ட் இந்த கொஸ்டினோட லாஸ்ட் இவங்க எதெல்லாம் பைசா கொடுத்தாங்க சொன்னோமோ அதெல்லாம் சொல்லிக்கிறேன்டா. நூல், டம்ளரு, பலூனு, டயரு, பாட்டில் டேய் எல்லாம்
என்னடா நூலா சார் நூலா டூவா நூலா என்ன சொல்றான்னு கேட்கிறேன் விட்டுறாதே சொல்றா விஜய் எலிப்ஸ் டூல் எலிப்ஸ் கிரேட் டூல் சூப்பரா அடுத்தால் யாரா அவனே தான் நீ தானே அவனே தான் இன்னும் 2 டூல் சொல்றா rotating tool, rectangle tool. ரொட்டேட்டிங் டூல் Rectangle. சூப்பரா ரெக்டாங்கிள் சொல்லிட்டானே பாயிண்டர் டூல் அச்சா தங்கறானே ஓகே சூப்பர் அடுத்தால விமல் நீ 2 டூல் சொல்றா பாண்டிச்சேரி சென்னை எங்கெல்லாம் டூர் போய் அதை டூலா மாத்திரு டேய் என்ன பேசிங்க 2 பேரும் இங்க 2 பேரும் ஒருத்தர் சொல்லி கொடுங்க சொல்றா நீ விஷயம் Line tool, hand tool. ரைட் டூல் ஹேண்ட் டூல் லைன் டூல் நான் சொல்றேன். அவன் சொல்லிட்டான் ஹேண்ட் டூல் இருக்கலாம் இன்னும் எதனா ஒன்று Grabbing tool. கிராப்பிங் டூல் சரியான்றா சரி ஓகே பாரு 1 2 3 கரெக்டாக பாரு 1 2 என்னடா 1 2 இருக்கா ஓகேவா சரி வா முடிச்சுக்கலாம் டைம் ஆகுது இது ஒரு வீடியோ எடுடா வீடியோ எடுடா ஒருத்தன் ஒரு இங்கே நின்றுக்கேன் உங்களுக்கு பிரைஸ் கொடுக்க போட்டு எடுறான் டேய் 12ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் வினாடி வினா 2 27/8/2026 வியாழக்கிழமை நடைபெற்ற வினாடி வினாவில் மதிப்பெண் பட்டியல் தான் பவுன்குமார் 7 மதிப்பெண் சந்தோஷ்குமார் 2 மதிப்பெண் ஆர் சந்தோஷ் 1 மதிப்பெண் தினேஷ்குமார் 2 மதிப்பெண் விஸ்வா 4 மதிப்பெண் ராகவேந்திரா 2 மதிப்பெண் சதீஷ் 1 மதிப்பெண் செந்தமிழ் செல்வன் 2 மதிப்பெண் ராஜேஷ் 2 மதிப்பெண் இன்பரசன் 1 மதிப்பெண் பிரபாகரன் 1 மதிப்பெண் கோகுல் 2 மதிப்பெண் குமரன் 2 மதிப்பெண் விஜய் 3 மதிப்பெண் சரத்ராஜ் 1 மதிப்பெண் இதுல வந்து முதல் பரிசு வாங்குறது வந்து பவுன்குமார் இரண்டாவது பரிசு வாங்குறது வந்து விஸ்வாடா இன்னைக்கு நடைபெற்ற 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் கணினி பயன்பாடுகள் பாடத்துக்கு இன்னைக்கு நடைபெற்ற வினாடி வினா 2ல 7 மதிப்பெண்கள் பெற்று பவுன்குமார் வந்து முதல் பரிசு வாங்குறாங்க அடுத்து இன்னைக்கு 12ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடத்தில் நடைபெற்ற இரண்டாவது வினாடி வினாவில் இரண்டாவது பரிசு பெற்றது வந்து விஸ்வா 4 மதிப்பெண்கள் வாங்கி இரண்டாவது பரிசு